மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான்ல இருமல் மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைங்க உயிரிழந்த விவகாரத்துக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்க மருந்து உற்பத்தி ஆலைக்கும் என்ன தொடர்பு? கிட்னி ஃபெயிலியர் ஆகி குழந்தைகளோட உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆபத்தா மாறின டை எத்திலீன் கிளைகோல் அப்படின்னா என்ன? குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படுற மருந்துல அதுக்கு என்ன வேலை? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா. குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி காய்ச்சல்னு அம்மா அப்பா ஒரு சிரப் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு சரியாகும் அப்படின்னு பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாகுது, அபாயகரமாக மாறுது. பல குழந்தைங்க இறக்குறாங்க. சரி, இந்த பாதிப்பு மத்திய பிரதேசத்தில் மட்டும்தான் அப்படின்னு மருத்துவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சிகர செய்தி வருது ராஜஸ்தான்ல இருந்து. அங்கேயும் இதே பாதிப்பால் குழந்தைங்க இறக்குறாங்க அப்படின்னு. அப்பதான் நிலைமை தீவிரமாகிட்டு இருக்கிறத அதிகாரிகள் உணர்றாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட மருந்தே ஏன் விஷமாகி இருக்க கூடாது அப்படின்னு சந்தேகம் வருது. அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அந்த மருந்துகளை சேகரிச்சு ஆய்வகங்கள்ல சோதிக்கிறாங்க. அதே சமயத்துல பெற்றோர்கள்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி. சிந்த்வாரால சேகரிக்கப்பட்ட மருந்து மாதிரிகளை சோதனை பண்ணதுல அதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வருது. அப்போ எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். அப்போ மருந்தில் எந்த தப்பும் இல்லை போலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சி. காஞ்சிபுரத்தில் இருக்க மருந்து தயாரிப்பு ஆலையில் சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச அதிகாரிகள் கேட்டுக்கிட்டாங்க. அந்த கோல்ட்ரிஃப் இருமல் சிறப்பை சோதிச்சதுல அதில் பாதுகாப்பான அளவை விட அதிக அளவு டை எத்திலீன் கிளைகோல் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டை எத்திலீன் கிளைகோல் அப்படிங்கிறது ஒரு பாய்சனஸான கெமிக்கல். சிறுநீரகங்களை சேதப்படுத்தும், ஆளையே கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. உடனடியாக மத்திய பிரதேசத்திலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த சிரப் தடை செய்யப்படுது. 6 மாநிலங்களில் உள்ள 19 தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவிடுது. குழந்தைகள் இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் அடங்கிய புலனாய்வு குழு களமிறங்குது. ரைட். இந்த இருமல் மருந்துல ஆபத்தை ஏற்படுத்தின டை எத்திலீன் கிளைகோல் போன்ற ரசாயனங்களை பத்தி அதிர்ச்சிகர தகவல்களை நம்ம பார்க்கலாம். இப்ப இருமல் மருந்துனா அதுல திக்கான ஒரு இனிப்பான ஒரு பொருள் தேவை கண்டிப்பா. பொதுவா கிளிசரினை பயன்படுத்துவாங்க. அது இனிப்பானது, பாதுகாப்பானதாகவும் கருதப்படுது. கிளிசரின் தான் அந்த சிறப்பை மென்மையானதா மாத்தி நம்ம ஈஸியா முழுங்குற மாதிரி அதை மாத்தி கொடுக்கும். ஆனா டை எத்திலீன் கிளைகால், எத்திலீன் கிளைகால் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. கிளிசரின் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடிய ரசாயனங்கள். ஆன்டி ஃப்ரீஸ்னு சொல்லுவோம். கார் இயந்திரங்கள் குளிர்காலத்தில் உறைஞ்சு போகாமலையும் வெயில் காலங்களில் ஓவர் ஹீட் ஆகாமலையும் பாதுகாக்கக்கூடிய விஷயம். அதில் அப்புறம் பிரேக் ஃப்ளூயிடில் இந்த டை எத்திலீன் கிளைகால், எத்திலீன் கிளைகாலை கலந்துருப்பாங்க பொதுவாகவே. அப்புறம் பெயிண்டில், பிளாஸ்டிக்லையும் இதை கலந்துருப்பாங்க. ஸோ இது தொழிற்சாலைகளுக்கானது, மருந்துகளுக்கானது அல்ல, மருந்துகளுக்கு உகந்ததல்ல அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சரி, இது எப்படி மருத்துவத்துறைக்குள்ளே நுழையுது, மருந்து துறைக்குள்ளே நுழைஞ்சிருக்கு? இருமல் மருந்து தயாரிக்கணும்னா கிளிசரின் தேவை, சுத்தமான கிளிசரின். ஆனால் அது கொஞ்சம் விலை அதிகம். அதே சமயம் மனிதர்களுக்கு பாதுகாப்பானது கிளிசரின். ஆனால் சில பேராசை பிடிச்ச விநியோகஸ்தர்கள் லாபத்துக்காக கிளிசரினும் டை எத்திலீன் கிளைகால், எத்திலீன் கிளைகாலும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதால ரகசியமாக கிளிசரனுக்கு பதிலாக இந்த கெமிக்கல்ஸை அனுப்பிடுறாங்க மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு. அதை தொழிற்சாலைகளும் சரியாக கவனிக்காமல் விட்டுடுறாங்க. பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொழிற்சாலைகள் முறையான ஆய்வக சோதனைகளை மேற்கொள்ளாமல் விட்டுடுறாங்க. அதனால் அது உண்மையான கிளிசரின் தானா அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுடுறாங்க. நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த டை எத்திலீன் கிளைகால், அப்புறம் எத்திலீன் கிளைகால் இப்படி தான் உள்ள நுழையுது மருத்துவத்துறைக்குள்ள. இப்போ ஒருத்தர் டை எத்திலீன் கிளைகால், எத்திலீன் கிளைகால் கலந்த மருந்தை குடிக்கிறாங்கன்னா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு இப்போ நம்ம உடம்பு தான் ஒரு ஊர், வயிறு தான் அதுக்கு நுழைவாயில் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். உள்ள இருக்க கல்லீரலும் சிறுநீரகங்களும் தான் அந்த ஊருக்குள்ள வர்ற கழிவுகளை எல்லாம் வடிகட்டி எல்லாத்தையும் சீராக்கும். அதோட வேலை அதுதான். இப்போ உடம்புக்குள்ள என்ன நுழையுது? டை எத்திலீன் கிளைகால், எத்திலீன் கிளைகால். இது 2ம் உள்ள வருது அப்படின்னா உடம்புக்கு அது என்னன்னு தெரியாது. நீங்கள் டை எத்திலீன் கிளைகாலையோ இல்லை எத்திலீன் கிளைகாலையோ கலந்துருக்க மருந்து குடிச்சிருக்கீங்கன்னா உடம்புக்கு தெரியாது. நமக்கே முதல்ல தெரியாமல் தான் அதை மருந்துகளை வாங்கி குழந்தைகளுக்கு நம்மலாம் குடிக்கிறோம்.
ஆனால் இப்போ அந்த உடம்பு அந்த மருந்து உள்ளே போகிறப்போ நம்ம நமக்கு சாப்பாடோ மருந்தோ தான் கொடுத்துருக்காரு போல அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு நினச்சிட்டு அதை பிரிக்கிற வேலையை பார்க்கும். உள்ளே உட்கொண்ட மருந்தை பிரிக்கும், பிரேக் பண்ணும். ஆனால் அப்படி பிரிக்கிறப்ப அந்த மருந்து விஷமாகுது. அந்த விஷம் ரத்தத்தில் பரவி கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் நேராக போய் அந்த உறுப்புகளை பழுதாக்கி வேலை பண்ண விடாமல் ஒரேடியாக முடக்கிடும். உடம்பால் கழிவுகளை வெளியேற்ற முடியாது. அதுக்கப்புறம் சிறுநீர் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உள்ள நச்சுத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் சிறுநீர் முழுமையாக போகாமல் அப்படியே நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்கே, அதாவது பெரியவங்க உடம்புக்கே எப்படி அப்படிங்கிறப்போ, இதுவே குழந்தைங்க உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. உடம்பு சரியில்லாமல் போய் வயிற்று வலி வந்து வாந்தி எடுத்து சிறுநீர் போகிறது தடையாகுது. இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகி மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஏன்னா அது பிஞ்சு உடம்புல சீக்கிரமே மரணம். அதனால தான் குழந்தைங்களுக்கு அது அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறப்ப ரொம்ப சீக்கிரம் இறந்துடுறாங்க. இதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்க மருந்து தயாரிப்பு ஆலையில் அதிகாரிகள் சோதனை செய்கிறாங்க. கோல்ட்ரிஃப் காஃப் சிரப்பில் டைஎத்திலின் கிளைக்கால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகம் இருந்திருக்கு. மருந்தில் வரம்பை தாண்டிய டைஎத்திலின் கிளைக்கால் என்ன ஆகுது? பாய்சன் ஆகுது. உலக சுகாதார அமைப்பு நிர்ணயிச்சபடி மருந்தில் பயன்படக்கூடிய லைக் கிளிசரின், ப்ராப்பிலின் கிளைக்கால் மாதிரியான விஷயங்கள் அந்த மருந்து பொருட்களில் டைஎத்திலின் கிளைக்கால் இருக்கக்கூடாது. கிளிசரின் இருக்கலாம், ப்ராப்பிலின் கிளைக்கால் இருக்கலாம், ஆனால் டைஎத்திலின் கிளைக்கால் இருக்கக்கூடாது. அப்படியே இருக்குன்னாலும் 0.10% தாண்டக்கூடாது. 10 இல்லை, 0.10% தாண்டக்கூடாது. ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்க மருந்து தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் மருந்தில் இது எவ்வளோ கலந்துருக்கு தெரியுமா? 48.6% டைஎத்திலின் கிளைக்கால் கலந்துருக்கு. அதனால இந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் SR13 இருந்தால் அதை பயன்படுத்த வேணாம். வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாலோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கனாலோ அதை பயன்படுத்த வேணாம். கையில் அதை வச்சுருந்தீங்கன்னா உடனே உள்ளூர் மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்க நாடான காம்பியாலையும் இதே போல ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் நடந்துச்சு. 2022 கிட்டத்தட்ட 70 குழந்தைங்க இறக்குறாங்க. சோதனை பண்ணதில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்தில் டைஎத்திலின் கிளைக்கால், எத்திலின் கிளைக்கால் கலந்திருந்திருக்கிறது தெரிய வந்தது. இறந்த எல்லா குழந்தைங்களும் கிட்டத்தட்ட 5 வயசுக்கு கீழே இருந்தவங்க. 2022 இந்த மாதிரி கலப்பட மருந்துகளை சாப்பிட்டதால இந்தியா, காம்பியா, உஸ்பெகிஸ்தான், கேமரூன் அப்படின்னு உலகம் முழுக்க 300க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. இது ஒரு உலகளாவிய ஆபத்து அப்படின்னு சொல்லி WHO, உலக சுகாதார அமைப்பு எச்சரிச்சிருக்கு. WHO இதிலிருந்து தப்பிக்க 2 பரிசோதனை முறைகளை சொல்லியிருக்கு. TLC, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, வேகமாக மலிவான விலையில் ஈஸியாக அந்த மருந்தில் என்ன ரசாயனங்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொன்று GC, கேஸ் குரோமட்டோகிராஃபி, ரொம்ப துல்லியமான விரைவான பரிசோதனை முறை. மருந்து நிறுவனங்கள் மேலே அரசுகள் வலுவான கண்காணிப்பை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் நிகழ்ந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்தியிருக்கு. தொழிற்சாலைகள் மோசமான சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து மலிவான பாதுகாப்பற்ற மூலப்பொருட்களை வாங்குறது இல்லை அப்படிங்கிறத அதிகாரிகள் கண்டிப்பாக 100% உறுதிப்படுத்தணும். மருந்து சாப்பிட்டு வாந்தி வந்தாலோ, மயக்கம் ஏற்பட்டாலோ, இல்லை அன்யூஷுவலாக டயர்டாக இருக்க மாதிரி இருந்தாலோ, யூரின் வராத மாதிரி இருந்தாலோ இதெல்லாம் ஆபத்துக்கான அறிகுறி, ரெட் ஃப்ளாக். ஆபத்து ஆரம்பிச்சிருச்சு உடம்புல அப்படிங்கிறதுக்கான சிக்னல்ஸ் இதெல்லாம். நீங்கள் சாப்பிட்ட மருந்தையும் எடுத்துக்கிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போய் பரிசோதிக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுறது அப்படிங்கிற குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லாமல் அலட்சியமாக மருந்துகள் தயாரிக்கப்படுறது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோர்களும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் இது எடுத்து காட்டுது.